Hi, this is Aditi. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல 2025 உடைய கரண்ட் ரீட்ஸ் நான் என்னென்ன பண்றேன்னு பார்க்க போறோம். And we are going to see some new books also. So this is also going to be a new book haul kind of thing. And இதுல வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, எந்த புது புத்தகங்களையுமே வந்து நான் வாங்கல அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா நான் முன்னாடியே நம்ம வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி நான் இப்போதைக்கு வந்து நான் எதுவும் பெருசா வாங்குறது இல்ல. பெருசா இல்ல, எதுவுமே வாங்குறது கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து இருக்கிற புக்ஸே நம்ம வந்து வாங்கி அப்படியே அடுக்கி அடுக்கி தான் வச்சிருக்கோம். நம்ம இருக்கிறதே நம்ம கம்ப்ளீட்டா படிச்சு முடிச்சோம்னா கிடையாது. நம்ம மதுரை புக் ஃபேர்ல வாங்கினதாகட்டும், இல்ல வேற எங்கேயாச்சும் நம்ம முன்னாடியே வாங்கி வச்சிருப்போம். அதுவே நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்கு மேல வந்து சும்மா சும்மா வாங்கி வாங்கி ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படிங்கிறதுனால, நான் இந்த வருஷம் வந்து நான் பெருசா எதுவும் இப்போ வரைக்கும் வாங்கல. இதெல்லாமே வந்து யார் வாங்குனா அப்படின்னா வந்து எங்க அப்பா வாங்குனாங்க. எங்க அப்பா வந்து வீட்ல இருக்காங்க. ஸோ மை டாட் இஸ் ரிட்டயர்ட் ஆக்சுவலி. அதனால வந்து எங்க அப்பா வந்து இப்ப நெறைய சமயங்கள்ல கையில புக்கோட தான் இருக்காய்ங்க அவிங்க. ஆக்சுவலி நான் ரெக்கமெண்ட் பண்ற புக்ஸ் எல்லாம் நான் நம்ம வீடியோஸ்ல ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இல்லைங்களா? அதெல்லாம் அவிங்க வாங்கி படிப்பாய்ங்க. நான் அந்த மாரி புக்கெல்லாம் நான் அதில காட்டுறேன். அதெல்லாம் கூட அவிங்க ஆக்டிவா வாங்கி படிப்பாய்ங்க ஆக்சுவலி. ஏன்னா நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்து நானு சில சமயம் லைப்ரரி புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். விச் ஐ ஈவன் டோன்ட் ஓன் அ காப்பி. ரெக்கமெண்ட் பண்ற சில புக்ஸ்லாம் நம்ம லைப்ரரில படிச்சு நம்ம திருப்பி குடுத்துருவோம். அதுக்கப்புறம் நான் அந்த ரீடிங் ராப்பப்ல வேணா நான் அந்த புக்க வந்து இன் பெர்சன் அப்படி எடுத்து காட்டியிருப்பேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம லைப்ரரில திருப்பி குடுத்துருவோம் இல்லைங்களா? ஸோ போஸ்ட் தட் வந்து நமக்கு அந்த புக்குக்கு நமக்கு அந்த இத நம்ம வச்சிருக்க மாட்டோம். ஸோ அதனால வந்து சில விஷயங்கள வந்து அவங்க வந்து வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ ரீசென்ட்லி ஹி வென்ட் டூ சென்னை. இத பார்க்கறதுக்காக போயிருந்தாங்க. அந்த டயத்துல வாங்குனது. அதெல்லாம் சென்னையில வந்து கிராஸ்வேர்டுன்னு ஒரு கடை இருக்கு. ஸோ அங்க புக் ஸ்டோர் கிராஸ்வேர்ட் புக் ஸ்டோர் ஆக்சுவலி அங்க வாங்குனது. பிளஸ் எங்க அப்பா வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இறங்கியிருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு அவிங்க நம்பரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாம் தரலாமான்னு எனக்கு தெரியல. பட் அவிங்க பேர் வந்து இறைவி புக்ஸ் ஆக்சுவலி. வில் ஷோ யூ. ஹோப் திஸ் இஸ் யூசபிள். இறைவி புக்ஸ் அப்படிங்கிறது. இதுதான் வந்து ஆக்சுவலி எங்க அப்பா வந்து இதுல ஒரு சில புக்ஸ் அங்கருந்து வாங்கியிருந்தாங்க. அவிங்க எப்படி பண்றாய்ங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப்ல வந்து புக்ஸுடைய ரேட்ட விட கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வந்து குடுக்குறாய்ங்க. லைக் ஒரு 4 புக்ஸ் சேர்ந்த ஒரு கலெக்ஷன், 8 புக்ஸ் சேர்ந்த ஒரு கலெக்ஷன். நீங்க என்னோட ரீடிங் ரூம் டூர் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா வந்து, அதுல நான் ரீடர்ஸ் டைஜஸ்டோட கலெக்ஷன் புக்ஸ்ன்னு சொல்லி ஒரு 3, 4 புக்ஸ் எல்லாம் காட்டியிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான தொகுப்புகள் எல்லாமே வந்து அதுல போட்டு வித்துட்டு இருக்காய்ங்க. அதுலேருந்து வாங்குனத நான் இதுல காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் கோயிங் டூ பி புக் மார்க்ஸ முதல்ல காட்டிர்றேன். ஆக்சுவலி இது வந்து பேக்பூ நேவிகேட்டர் புக் மார்க்ஸ் அப்படிங்கிறது. Hope that is visible. So this he got it for 100 something. இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி வந்து 179 பட் அது ஏதோ டிஸ்கவுண்ட்லாம் போக he got it for 100 something. நான் உங்களுக்கு வந்து ஒண்ணு ஒண்ணா தொறந்து காட்டுறேன். ஆக்சுவலி என்னோட ரீடிங் ரூம் டூர்லயே வந்து நான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க புக் மார்க்ஸ் எல்லாத்தையுமே காட்டிருப்பேன். விச் மை டியர் ஃப்ரெண்ட் காட் ஃபார் மீ. ஏதோ ஒரு வீடியோல வந்து நான் சொல்லியிருந்தேன் புக் மார்க்ஸே பார்த்தோம். இல்ல என்ட்ட அந்த டயத்துல என்ட்ட புக் மார்க்ஸே இல்ல. சும்மா அந்த கேலண்டர் ஷீட் வெறும் பேப்பர் அதெல்லாம் தான் நான் உள்ள வச்சிருந்திருப்பேன். ஸோ அதனால மை ஃப்ரெண்ட் காட் இட் ஃபார் மீ ஆக்சுவலி. அதை நான் அந்த வீடியோல நான் வந்து காட்டியிருப்பேன். இது வந்து திஸ் ஹேஸ் லைக் அரவுண்ட் 15 புக் மார்க்ஸ் இருக்கு. ஒன்னொன்னா காட்டுறேன். அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா திங்ஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் திஸ் புக் அப்படின்லாம் சொல்லி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் நான் ஒன்னொன்னா வந்து அப்படியே காட்டிடுறேன். ஆமா, நான் எந்த வீடியோல என்ன புக்கோ எதை காட்டினாலும் ஏதோ ஒன்று கீழே போடாம நான் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. ஐ டோன்ட் நோ வை. இது வந்து சும்மா பூ டிசைன்ஸ் மட்டும் வச்சு இது வந்து வெறும் பூ டிசைனு. இது 3 வந்து சும்மா சின்ன சின்ன மோட்டிவேஷனல் கோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் we have some more designs here. வெறும் மீன் டிசைன். அண்ட் இதுவும் சிலது வந்து வெறும் பிளெயின் டிசைன், சிலது வந்து லைக் கைண்ட் ஆஃப் சின்ன சின்ன கோட்ஸ் மாதிரி. அண்ட் இதுதான் நான் வந்து என்னுடைய வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வச்சிருக்கேன். கான்ஸ்டன்ட் ஸ்டேட்டஸ் இதுதான். ஸோ இதுக்கான அர்த்தம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது ஒரு நல்ல வாக்கியம் ஆக்சுவலி. இது நம்ம வாழ்க்கைக்கு வந்து ரொம்பவே தேவைப்படுற ஒரு வாக்கியம். பிகாஸ் ஒரு ஒரு பாயிண்ட் வரைக்குமே வந்து அந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேர் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்திருப்போம். இந்த ஸ்டேட்டஸ்னா அந்த டிஸ்பிளே ஆகிற ஸ்டேட்டஸ் கிடையாது. நமக்கு அந்த ஒரு லைன் மாதிரி நம்ம வைப்போம்ல, லைக் அபவுட் அஸ் அந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி. அதுல வந்து என்னென்னமோ வச்சுட்டு இருந்திருப்போம். ஒரு கடத்துல வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருந்திருப்போம். பட் இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம பெரும்பாலானவங்க அதை சேஞ்சே பண்ண மாட்டோம். பெரும்பாலானவங்க வந்து அவைலபிள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு வச்சிருப்போம் ஆக்சுவலியா. அவைலபிள் அதான் தெரியுது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு நோட்டு. ஆக்சுவலி ஐ ஹாவ் ஒன் பேட் ஹேபிட்டுங்க. அதாவது நான் வந்து இப்போ புது டைரிஸ் எல்லாம் கிடைச்சிச்சு அப்படின்னா, புது டைரி இப்போ 2025 டைரி கிடைச்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ண மாட்டேன். அதை வாங்கி தூக்கி உள்ள வச்சிருவேன். முன்னாடி பழைய டைரி இருக்கும்ல, அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நமக்கு சேனல்ல பேசுறதுக்காக நான் எழுதுற நோட்ஸுமே அப்படிதான்.
எதுல இருந்தாவது வந்து பார்த்து எடுத்து அந்த பழைய டைரியில எழுதி வைக்கிறது, புது டைரி உள்ள தூங்கிட்டு இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வருஷங்கள்ல இந்த பழைய டைரி எடுத்து யூஸ் பண்றது. ஐ ஹேவ் திஸ் வெரி பேட் ஹேபிட். எனக்கு இந்த மாதிரி அழகழகான நோட்ஸ் எல்லாம் பார்க்கையில எனக்கு யூஸ் பண்ணணும்னு தோணவே தோணாது. ஐயோ! நம்ம எழுதுனா வந்து அழுக்கா போயிரும், அசிங்கமா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அத வந்து யூஸே பண்ண மாட்டோம் ஆக்சுவலி. ஸோ ஐ பிலீவ் இந்த நோட்ட நம்ம வந்து பத்திரப்படுத்தி நான் வைக்க போறேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஏன்னா பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. இத பார்த்தாலும் வந்து எழுதணும்னு ஆசையே வராது. ஐயோ! இவ்ளோ நல்லா இருக்குது அப்படியே வச்சுக்கலாம் தான் தோணும். ஐ ஹேவ் தட் வியர்ட் ஹேபிட். முதல் புத்தகம் வந்து என்ன அப்படின்னா, ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி அப்படிங்கிற புத்தகம். ஆக்சுவலி இந்த புத்தகத்த பத்தி வந்து நானு சமீபமா ஒரு வீடியோல பேசியிருக்கேன். ஆக்சுவலி நம்ம சேனல்ல வந்து சமீபமா ஒரு சீரிஸ் போட்டுட்டு இருக்கேங்க நானு. தமிழ் சினிமா அண்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது 5 தமிழ் டைரக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண 5 புத்தகங்கள், 4 ஃபேமஸ் தமிழ் ஆக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ற 4 புத்தகங்கள் அப்படின்னு சொல்லி தமிழ் சினிமா சீரிஸ் மாரி இது போயிட்டு இருக்கு. பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுத்துர்றேன். டைரக்டர்ஸ் அந்த அந்த வீடியோ கேட்டகரியில நான் பேசினது வந்து 5 டைரக்டர்ஸ பத்தி. ஆக்சுவலி மிஷ்கின் சார், வெற்றிமாறன் சார், பாரஞ்சித் சார், சமுத்திரக்கனி சார் அண்ட் கௌதம் மேனன் சார். இவங்க 5 பேருக்கும் வந்து பிடிச்ச சில கிளாசிக்ஸ், அதாவது வந்து காட்ஃபாதர், அண்ணா கரீனா அந்த மாதிரி அந்த காலத்து கிளாசிக்ஸ், வேள்பாரி மாரி இப்போ சமகால எழுத்தாளர்கள் இருந்த புத்தகம் அத பத்திலாம் இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதோடைய 2வது வீடியோவா தான் 4 தமிழ் ஆக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண 4 புத்தகங்கள். ரஜினி சார், கமல் சார், தனுஷ் சார், அரவிந்த் சாமி சார். ஆக்சுவலி அதுல வந்து ரஜினி சார் தான் இந்த புத்தகத்த ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா வந்து இப்போ சில பெரிய பெரிய ஆளுங்கலாம் ஏதாச்சும் ஒரு புக்க ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா வந்து அந்த புக்கோடைய சேல்ஸ் வந்து அப்படியே ஃபயரா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த புத்தகம். ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் அ யோகி அப்படிங்கிற புத்தகம். இது வந்து இந்த பரமஹம்ச யோகானந்தா அப்படிங்கிறவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்ற ஒரு புத்தகம். அவர் எப்படி வந்து தன்னுடைய குருவை தேர்ந்தெடுத்தாரு. எப்படி அந்த ஒரு ஹையர் லெவல்ஸ்ன்னு இருக்கும் இல்லைங்களா? ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டில ஒரு உயர்நிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த உயர்நிலைகளோட எப்படி தன்னை கனெக்ட் பண்ணிக்கிட்டாரு, அதெல்லாமே வந்து இதுல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. தி புக் ஹேஸ் அரவுண்ட் 500 அண்ட் 500 பேஜஸ். ஏன்னா அந்த பின்னாடி வந்து நிறைய அந்த க்ளாசரி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேஜ்ல இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ பிலீவ் இட் ஹேஸ் ஆன் த ஹோல் ஒரு 490 பேஜஸ் எக்ஸாக்டா இதுல இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் சம்படி ஹூ இஸ் லுக்கிங் டு கனெக்ட் பிட் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நல்லா படிக்கணும், இல்லை நீங்க ஒரு ரஜினி சாரோட பெரிய பெரிய ஃபேன், ரஜினி சார் என்ன சொன்னாலும் நான் படிப்பேன் அப்படின்னீங்கன்னா ஐ பிலீவ் யூ ஷுட் கோ அண்ட் ட்ரை அவுட் திஸ் புக். 2வது புத்தகம் வந்து த ஆர்ட் ஆஃப் லெட்டிங் கோ அப்படிங்கிற புத்தகம். ஆக்சுவலி எழுதினவங்க வந்து நிக் ட்ரென்டான் அப்படிங்கிறவங்க. திஸ் இஸ் பேசிக்கலி அ செல்ஃப் ஹெல்ப் புக். இதோட விலை வந்து ₹299. ஸோ செல்ஃப் ஹெல்ப் புக் அப்படிங்கிறப்ப வந்து திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷன் அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் அபவுட் கமிங் யுவர் செல்ஃப் அப்பார்ட் ஃப்ரம் த எவ்ரிடே ஆங்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த டென்ஷன், ஸ்ட்ரெஸ் அதெல்லாத்தையும் தாண்டி உங்களை காமா வச்சுக்கிறதுக்கான ஒரு புத்தகம் இது. அண்ட் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. பிகாஸ் ஒரு காலத்துல வந்து செல்ஃப் ஹெல்ப் எல்லாம் வந்து நம்மளே ரொம்ப விரும்பி படிச்சுட்டு இருந்திருப்போம். இந்த செல்ஃப் ஹெல்ப் புக் படிச்சதுக்கு அப்புறம் முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் வந்து அப்படியே பிரிங் ஆன் எவ்ரிதிங், இது உலகமே எனக்கு தான், இந்த வாழ்க்கையை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கு தோணிட்டு இருக்கும். பட் ஆக்சுவலி த ரியாலிட்டி இஸ் அது வந்து ரியாலிட்டி வில் பி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நம்ம எதிர்பார்க்கறதும் அந்த ரியாலிட்டியும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். பிளஸ் அந்த ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இந்த செல்ஃப் ஹெல்ப் ஆத்தர்ஸ் எல்லாம் இந்த சோஷியல்ஸ்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா அவங்க சொல்றதே எப்படி ரொம்ப வியர்டா இருக்கும். தே ஸ்லீப் அட் 8 in the night, wake up at 10 in the morning, have afternoon 1 hour sleep. இதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு மென்டல் பீஸ் இருக்கும் சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ண முடிஞ்சா நான் ஏன்டா ஸ்ட்ரெஸ்ல இருக்க போறேன், எனக்கு என்ன ஆங்ஷியஸ்னஸ் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும். பிளஸ் தே ஸ்பீக் ஃப்ரம் தேர் ஓன், அதாவது அவங்க வந்து அவங்களுக்காக கட்டமைக்கப்பட்ட உலகத்துல இருந்து பேசுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். பிகாஸ் வாட் எவர் தே சே வில் நாட் பி நம்மளுடைய டே டு டே லைஃப்ல அதை வந்து ப்ராக்டிக்கலா அக்செப்ட் பண்ணிக்க முடியாது நம்மளால சில விஷயங்களை. ஏன்னா அவங்க வந்து ஒரு மாதிரி லிவ் அ பீஸ்ஃபுல் லைஃப், மெடிடேட், லைக் ஜாப் ஃபார் 1 hour, டூ எக்ஸசைஸ் ஃபார் 3 hours, அதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க. பிகாஸ் தே ஸ்டே அட் ஹோம் அண்ட் தேர் ஒன்லி ஜாப் இஸ் ரைட்டர். தட் இஸ் அ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், ஐ அக்ரி தட். பட் இருந்தாலும் அதை தாண்டி வந்து அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டு கஷ்டப்படுற நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றப்ப நமக்கே வந்து ஒரு மாதிரி இருக்கும். என்னது அது ஒரு பாயிண்ட்ல வந்து என்னது இவன் செல்ஃப் ஹெல்ப் புக் எழுதினான இவன் வாழ்க்கையை பார்த்துல நமக்கு காண்டாகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஐ டோன்ட் மச் பிலீவ் இன் செல்ஃப் ஹெல்ப். ஐ பிலீவ் இன் நம்ம எக்ஸ்பீரியன்சஸ், நம்மளை மேம்படுத்திக்கிறது, அதுல வேணா ஐ பிலீவ் இன் தட். பட் ஐ டோன்ட் எக்ஸாக்ட்லி பிலீவ் இன் த கைண்ட் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஐ பிலீவ் இன் டேக்கிங் கேர் ஆஃப் யர் மென்டல் ஹெல்த், தெரப்பி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட தட் இஸ் ஃபைன். அண்ட் ஈவன் ஐ டேக் தெரப்பி ஃபார் மை மென்டல் ஹெல்த். ஆக்சுவலி மென்டல் ஹெல்த் இல்லை, எனக்கு இந்த பெயின் இங்கே ஐ ஹேவ் திஸ் ஜாயிண்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ட்ரிகர்ஸ் ஆல்சோ. எனக்கு இங்கெல்லாம் வலிக்கும்ங்கிறதுனால அந்த ரீசனுக்காக நானும் இப்போ தெரப்பிலாம் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஈவன் தென் ஐ வுடன்ட் பிலீவ் இன் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். நம்ம அடுத்தவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்லேருந்து நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கிறது தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன்.
அண்ட் அடுத்தவங்களுடைய அதாவது அடுத்தவங்க வந்து நமக்கு சில அட்வைசஸ் எல்லாம் சொல்லுவாங்க. லைஃப்ல நெறைய விஷயங்கள் பார்த்தவங்க சில அட்வைசஸ் ஆகட்டும், சில எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணிக்குவாங்க. அதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். பட் யூ ரீடிங் சம்திங் ஃப்ரம் சம்படி ஹூ ஹாஸ் பீன் த்ரூ கம்ஃபர்ட் அவுட் அண்ட் அவுட் இன் தியர் லைஃப் வந்து பயங்கர கம்ஃபர்டபுளா இருந்த ஒரு பெர்சன் கிட்ட வந்து நம்ம அட்வைசஸ் ஆகட்டும், இதாகட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கலாம். பட் அது நமக்கு வந்து டே டு டே லைஃப்ல எப்படி பொருந்தும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ கமிங் டு த தேர்ட் புக், தாஸ்தேவ்ஸ்கி அவர்கள் எழுதின சூதாடி அப்படிங்கிற புத்தகம். இது வந்து நீங்க இந்த இறைவி புக்ஸ்ல தான் வாங்கினாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி 99 பிளஸ் கொரியர் சார்ஜ் 40 நினைக்கிறேன். என்ன கொரியர்ல எஸ்டி கொரியர்ல போட்டு விட்டுருந்தாங்க. ஸோ இட்ஸ் 99 பிளஸ் 40 கால்குலேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த புத்தகம் வந்து எப்படிப்பட்ட புத்தகம்னா, கேம்பிளிங் தலைப்பே சொல்லுது இல்லைங்களா, சூதாடின்னு சொல்லிட்டு. ஸோ இது இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து த கேம்ப்ளர் அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் நான் பெருசா படிச்சதில்ல. இட்ஸ் கோயிங் டு பி குட்டி புக்கு மட்டும். இட்ஸ் நாட் அன் எலோபரேட் புக், குட்டி புக்கு தான். அது வந்து ஒருத்தன் வந்து தன் வாழ்க்கையில கேம்பிளிங் பண்ணி எல்லா விஷயங்களையுமே வந்து இழக்கிறான். அதுல வந்து எப்படி எப்படிலாம் அவன் இழக்கிறான். இன்ஃபேக்ட் அவனுக்கு வந்து அவன் பேர் வந்து அலெக்சி, அந்த ஹீரோ பேரு. இந்த ஹீரோயின் பேர் வந்து பொலினான்னு வரும்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். அந்த பொண்ணுக்கும் அவருக்கும் வந்து இந்த ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கு. பட் அட் எண்ட் ஹி லூசஸ் எவ்ரிதிங். அது வந்து நமக்கு அந்த கொஞ்சம் பெருசுல நமக்கு தெரிஞ்சிடும் இவன் உருப்பட போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த கேம்பிளிங் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு அடிக்டிவான விஷயம், அது எவ்வளோ தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தர் வந்து ரொம்ப நல்லா எம்பசைஸ் பண்ணிருப்பாரு. தாஸ்தேவ்ஸ்கி சார் ரைட்ஸ் அமேசிங் அமேசிங் திங்ஸ். அவர் எழுதினது எல்லாமே வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கும். ஆனா வந்து நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு வச்சு நம்ம வந்து டெஃபினட்டாவே நம்ம இதெல்லாமே வந்து படிப்போம். த நெக்ஸ்ட் புக் இஸ் சைக்காலஜி ஆஃப் எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிற புத்தகம். சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் எழுதினது. மை டாட் காட் இட் ஃப்ரம் அமேசான். இதுக்குள்ள வந்து ஒரு அழகான புக் மார்க் இருந்ததுங்க. ஆக்சுவலி இதுக்குள்ள இல்ல. இது வந்து இந்த இறைய புக் ஸ்டோர்ல வாங்கின புக்குக்குள்ள இருக்கேன். சாரி. ஸோ இந்த இறைய புக் ஸ்டோர் போட்டு அவங்க இது நல்லா இருந்தது எனக்கு. இஃப் ஐ பிலீவ் யூ பி ஏபிள் டு ரீட் திஸ். நானே கூட படிச்சு காட்டிடுறேன். யாரையும் காயப்படுத்தாமல் வாழ வேண்டுமா ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொள். எழுதின அந்த கோட் எழுதுனவங்க பேர் வந்து இனிதி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ யா ஐ மீன் யூ வி ஹர்ட்டிங் பீப்புள் தட் இஸ் நாட் கோயிங் டு பி த சொல்யூஷன் ஃபார் எனிதிங். எதுக்குமே வந்து அது ஒரு தீர்வாக இருக்க போறது கிடையாது. பெட்டர் நம்ம படிச்சு நம்மளை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கறது ஒரு விஷயம். ஸோ சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்கள் வந்து அந்த சைக்காலஜி படிக்கிறவங்க, அந்த மாதிரி அந்த சம்மந்தப்பட்ட டிகிரிஸ் படிக்கிறவங்களாகட்டும், இல்ல அது மேல ஒரு ஆர்வம் ஜாஸ்தியா இருந்து அந்த டாபிக்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களை நல்லா தெரிஞ்சிருக்கும். நான் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களுடைய ஒரே ஒரு புத்தகம் படிச்சிருக்கேன். கனவுகளின் விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஹவு ட்ரீம்ஸ். கனவுகளின் விளக்கம்னா நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கனவுக்கு இதுதான் விளக்கம். கனவில் பாம்பு வந்தால் என்ன நடக்கும், பல்லி வந்தால் என்ன நடக்கும் அப்படி கிடையாது. இட்ஸ் லைக் உங்க பிரெயின் எப்படி ஒர்க் பண்ணுது, நிறைய டீப்பா போய் அனலிசிஸ் பண்ணி சொல்லியிருப்பாப்ல. இப்ப இது இங்க இருந்தா இதுல சில பெர்சன்ஸ் எல்லாம் நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து எப்படி உங்க பிரெயின் வந்து எப்படி அதுல எப்படி அந்த வயரிங் மாதிரி தான் எப்படி எங்க கனெக்ட் ஆகி அப்படி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாப்ல. ஸோ நான் இவருடைய புத்தகங்கள் பெருசா படிச்சது கிடையாது. திஸ் இஸ் ஆல் மை ஃபாதர்ஸ் ஜேர்னல் கைண்ட் ஆஃப் திங். அவங்க வந்து ஹி பிலீவ்ஸ் லாட் இன் செல்ஃப் ஹெல்ப் அந்த மாதிரி மோட்டிவேஷன் அதெல்லாம் வந்து பயங்கரமா பேசுவாங்க அவங்க. ஸோ இட்ஸ் சம்திங் ஹி பிலீவ்ஸ் இன் அண்ட் இட்ஸ் சம்திங் ஐ டோன்ட் பிலீவ் இன். ஸோ அதனால ஸோ வி ஆர் லைக் சஸ்டெய்னிங் லைக் தட். நீங்க அதை நம்புறீங்களா கம்ஃபர்டபுள், நீங்க அதை நம்பலையா கம்ஃபர்டபுள் அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் ஒன் புக். அடுத்து வந்து நான் இப்போ கரைந்த கலைஞர் சமீபத்தில் எடுத்த 2 புத்தகங்கள். கேள்விப்பட்டிருப்பீங்க இதுல ஒரு புக்கு, காதலின் 40 விதிகள். இங்கிலீஷ்ல வந்து 40 ரூல்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு புத்தகம். இது வந்து ஒரு பயங்கர ஃபேமஸான புத்தகம். நிறைய பேருக்கு ஃபேவரட் இது. ஆக்சுவலி நான் இதுல வந்து கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன் இப்போ வரைக்குமே. ஐ பிலீவ் ஐ காட் லைக் அரௌண்ட் 60 பேஜஸ் தான் படிச்சிருக்கேன். இட்ஸ் பிரிட்டி பெரிய புக் இது. எத்தனை பேஜ்னா 484 பேஜ் இருக்கு இதுல. நான் ஒரு 60 தான் படிச்சிருக்கேன் இப்போ வரைக்கும். 2 வேறுபட்ட இப்போ வரைக்கும் எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கிற ஒரு பொண்ணு, அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து 3 குழந்தைங்க இருக்காங்க, கணவர் இருக்காரு, ஒரு மாதிரி ஒரு பயங்கர டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலியா இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு வேலையா ஒரு புத்தகத்தை படிச்சதோட ரிவ்யூ எழுதுறது எடுத்துக்குது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து அந்த ஒரு ஏஜ்ல, ஏன்னா அவங்க வந்து லைக் நாட் இன் 20s or 30s or சம்திங். அவங்க வந்து ஒரு மெச்சூரான லேடி. அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சதே ரொம்ப பெரிய விஷயம். பாரு உன்னோட வயசுல பாதி வயசு இருக்கவங்க அந்த வேலைக்கு நின்னுக்கு இருக்காங்க. நீ இது பண்ற அப்படின்றதே அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கிறப்ப, அந்த ஒர்க் அவங்களால பண்ண முடியுதா? அதுல இருந்து அவங்க என்ன கத்துக்கிறாங்க? ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி டிஸ்ஃபங்க்ஷனலா ரொம்ப மோசமா போய்க்கிட்டு இருக்கு. அவங்களே சொல்லிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்க மதிக்க மாட்டேங்குது, புருஷன் வந்து கள்ள தொடர்பு வச்சிருக்காப்ல, புருஷன் அவ கூட போறாப்ல, பிள்ளை நான் சொல்றத கேட்க மாட்டேங்குது, அப்படி இப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி அவங்க அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சு முடிச்சாங்களா? ஏன்னா இப்ப வரைக்கும் வந்து அவங்க இந்த புக்ல இருக்க சாப்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த புக்குக்குள்ள ஒரு புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிள்ளை படிக்கிற புக். அதுல இருக்கிற எல்லாமே பில தான் ஆரம்பிக்கும். பி இங்கிலீஷ் லெட்டர் பி. தமிழ்ல வந்து ப அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி வச்சிருக்காங்க. அதுக்குள்ள ஒரு கதை இருக்கு. அந்த கதை வந்து எனக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ எனக்கே என்ன அது கரெக்டா புடி கிடைக்கல. மேபி இஃப் ஐ கோ ஒரு 100 150 பேஜஸ் வந்துச்சுன்னா எனக்கு புடி கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து இங்கிலீஷ்ல ஆக்சுவலி முன்னாடியே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை. ஐ ட்ரைட் ரீடிங் ஐ வுட் சே.
ஆனா அது வந்து எனக்கு நான் பாதியோட விட்டுட்டேன். நான் மறந்து விட்டுட்டேனா இல்ல என்னன்னு தெரியல. எனக்கு இந்த புக்க பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஓ! நம்ம இப்படி ஒரு புக்க பாதியில படிக்க ஆரம்பிச்சு விட்டுருக்கோம்ல அப்படிங்கிறது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ ஐ தாட் வை நாட் கம்ப்ளீட் திஸ் அண்ட் சேவ் தி ஸ்டோரி அப்படிங்கிறதுனால நான் வந்து இத எடுத்திருக்கேன். அண்ட் அடுத்த புத்தகம் வந்து நம்ம சேனல்ல சமீபமா நம்ம நெறைய பேசிட்டு இருக்கிற ஒரு ரைட்டர் மனுஷ் சார். ஸோ ஒரு நாளில் உனது பருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷபுத்திரன் சார் அவர்களுடைய புத்தகம். இது வந்து உயிர்மை பதிப்பகம். விலை வந்து 270 அண்ட் காதலர் 40 விதிகள் வந்து சீர்மை பப்ளிகேஷன். விலை வந்து ₹590. நான் புக் ஃபேர்ல தான் பார்த்துருக்கேன். பட் நான் வாங்கணும்னு யோசிச்சதே கிடையாது. பட் மேபி நமக்கு அந்த கலைஞர் லைப்ரரியில வந்து அந்த இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட்டர் செக்ஷன்ல நெறைய புத்தகங்கள் இருக்கு. பட் நம்ம ரொம்ப கான்ஷியஸா ரொம்ப பார்த்து எடுக்கணும். ஏன்னா சில டிரான்ஸ்லேஷன்ஸ்லாம் வந்து நான் முன்னாடி ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். அந்த புக்கோட பேர் நான் மென்ஷன் பண்ணதே கிடையாது. இப்பயும் நான் பண்ண போறதில்ல. ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகத்த டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சிருக்காய்ங்க. ஒரு பக்கம் நெடுக ஃபுல் ஸ்டாப்பே இல்லங்க. யூ வில் நாட் பிலீவ். நான் ஃபோட்டோ போட்டேன்னா இந்த புக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிரும். ஐ டோன்ட் வாண்ட் டூ. அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அதெல்லாம் தப்பு. அந்த புக்க சமூக வலைதளங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இந்த விஷயத்துக்காக தான் கலாய்ச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தாவது நான் சுதாரிச்சிருக்கணும்ல, சுதாரிச்சேனா கண்டிப்பா இல்ல. நான் தான் எடுத்து படிப்பேன்னு படிச்சேன். அண்ட் ஒரு மாதிரி மன உளைச்சல் ஆயிடுச்சு. இருக்கிற மன உளைச்சலோட சேர்த்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த புக்ல வந்து 1 1/2 பக்கத்துக்கு ஃபுல் ஸ்டாப்பே இல்ல. தொடர் வரி. நீங்க அதாவது இந்த பேஜ்ல இப்படி ஃபுல்லா போகும்ல, அந்த பக்கம் ஃபுல்லா வரி எழுதி வச்சிருக்காரு. ஒரு வரி. எனக்கு அந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டா வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம போட்டு பார்த்தோம்னா, அ இ வினோதமா குடுக்கும். அதாவது நமக்கு எக்ஸ்பெக்டே பண்ணாம அப்படியே குபீர் சிரிப்பு வர்ற மாரி இதெல்லாம் குடுக்கும். எனக்கு அப்படியே போட்டு எடுத்திருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேங்க. ஏன்னா, அது ஒருக்க படிச்சு பார்த்து கூடவா உங்களுக்கு அது தெரியல. அந்த புக் ஏற்கனவே ஒரு மாரி ஒரு சோகமான புத்தகம். ஆக்சுவலி நான் அப்புறம் அந்த புக்கோட ரிவ்யூ சொன்னேன்னா, அது செட் ஆகாது அப்படிங்கிறதுனால நான் அத பெருசா சொல்லல. அண்ட் அதனால அத அப்படியே விட்டுட்டேன். ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லா எடுக்கணும் டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப. பட் திஸ் டிரான்ஸ்லேஷன் வாஸ் அமேசிங். பண்ணவங்க பேர் வந்து ரமீஸ் பிலாலி அப்படிங்கிறவங்க. இது ரொம்ப நல்லா இருந்தது டிரான்ஸ்லேஷன். சில புக்ஸ் தான் அந்த மாரி ரொம்ப நல்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கு. சிலதெல்லாம் வந்து அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ இந்த மனுஷருடைய புத்தகம் வந்து குட்டி குட்டி கவிதைகள். மனுஷரோட முன்னாடி நம்ம புக்ஸ் பத்தி நீங்க நம்ம சேனல்ல பார்த்திருந்தீங்கனாலோ, இல்ல நீங்களே பெர்சனலா படிச்சிருந்தீங்கனாலோ, நமக்கு வந்து அந்த குட்டி குட்டி கவிதைகள் அந்த மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்கும். சார் வந்து நான் தாங்க இப்படி கிறுக்குத்தனமா யோசிக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் இல்லைங்களா? ஆக்சுவலி அது கிறுக்குத்தனம் கூட சொல்ல முடியாது. நம்மள பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு மாரி வினோதமா யோசிக்கிறது. என்ன உலகத்துல எவனுமே அப்படி யோசிக்க மாட்டான். நான் தான் அப்படி யோசிக்கிறேன்னு நெனச்சுட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா கிடையாது. நானும் அப்படித்தான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம தோள் மேல கை போட்டு ஒருத்தர் சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ தட் இஸ் மனுஷ் சார் ஃபார் அஸ். சார் வந்து ஒரு அமேசிங்கான ரைட்டர். ஆக்சுவலி சார் வந்து நான் எல்லா புக் ஃபேர்ஸ்லயும் பார்த்திருக்கேன். சுத்தி நின்னு எல்லாரும் ஃபோட்டோ எடுப்பாய்ங்க, ஆட்டோகிராஃப் வாங்குவாய்ங்க, எல்லாம் பண்ணுவாய்ங்க. ஈவன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூட மனுஷ் சார் கூட நின்னு ஃபோட்டோ எடுத்திருக்காரு. என் ஃப்ரெண்டோட பர்த்டேக்கு மனுஷ் சார் வந்து WhatsAppல விஷல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனா நான் மனுஷ் சார இத்தன புக் ஃபேர்ஸ்ல பார்த்தப்ப ஒரு தடவ கூட நான் மனுஷ் சாரோட புத்தகங்கள் படிச்சது கிடையாது. நான் சமீபமா தான் படிக்க ஆரம்பிச்சேன். லாஸ்ட் மதுரை புக் ஃபேர்ல கூட நான் அவர பார்த்தேன். அப்ப கூட நான் அவருடைய புத்தகங்கள் படிக்கல. சமீபமா தான் அவருடைய எல்லாமே நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஒரு 4 to 5 மந்த்ஸ் இருக்கும். அப்பதான் நான் எல்லா புக்ஸுமே அவரோடது பெரும்பாலும் தேடி 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 படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அவர்ட்ட நான் ஒரு ஃபோட்டோ கூட இல்ல. ஒரு மீன் ஆனா சொல்லுவாங்கல்ல, "சரி நீ படிக்கலனாலும் பரவால்ல. நீங்க போய் அவங்க கிட்ட வாங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது தெரியாம நம்ம பாட்டுல போயிட்டு, "இந்தாங்க கையெழுத்து போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டா, "ஓகே உங்களுக்கு வந்து என்னுடைய புக்ஸ்ல எது ஃபேவரைட்?" அப்படின்னு கேட்டாங்கன்னா, படிச்சதே இல்ல அப்படின்னு சொன்னா, முன்ன பின்ன தெரியாதவங்க முன்னாடி வந்து மான மரியாதைலாம் போயிடும். ஸோ அதனால வந்து நான் வாங்குனது கிடையாது. பட் மேபி ஃபியூச்சர்ல வந்து நம்ம சார் மீட் பண்ணோம் அப்படின்னா, "சார் உங்க புத்தகங்கள பத்திலாம் நான் வந்து பேசியிருக்கேன். ஷி இஸ் நாட் கோயிங் டூ நோ தட் இஸ் எட் அனதர் டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் இல்ல நமக்கு வந்து அதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். சார் கையெழுத்து போடுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நல்லா எழுதுறீங்க சார் அப்படின்னாவது சொல்லிட்டு வரணும். ஐ விஷ் சோ. ஸோ இதெல்லாம் தான் நான் இப்போ கையில வச்சிருக்க புத்தகங்கள். இது அல்லாது நான் ஒரு இங்கிலீஷ் புக் படிச்சேன். ஃப்ரீடா மெக்ஃபேடன் நம்ம சேனல்ல ஹவுஸ்மேட் சீரிஸ் போட்டிருப்போம். ஃப்ரீடா மெக்ஃபேடன் அவர்களுடைய த டீச்சர் அப்படிங்கிற புத்தகம் படிச்சேங்க நானு. ஐ டோன்ட் ஓன் த காப்பி சேட்லி நவ். டீச்சர் அப்படிங்கிற புத்தகம் வந்து த்ரில்லர் கதை. 2 டீச்சர்ஸ் அதாவது நேட், ஈவா தே ஆர் அ கப்பிள். தே போத் வொர்க் இன் த சேம் ஸ்கூல். ஈவா வந்து மேத்ஸ் டீச்சரா இருக்காங்க. நேட் வந்து இங்கிலீஷ் டீச்சரா இருக்காரு. 2 பேரோட மேரேஜுமே ரொம்ப டிஸ்ஃபங்ஷனலா தான் இருக்கு. 2 பேருமே வந்து என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னா, தே ஹேவ் செக்ஸ் 12 டைம்ஸ் a year. ஒரு மாசத்துலயே முதல் சனிக்கிழமை மட்டும் தே ஹேவ் செக்ஸ். அண்ட் த ஹஸ்பண்ட் இஸ் சேட்லி லுக்கிங் ஃபார் அ பேபி ஆல்சோ. குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் தே ஹேவ் அந்த பொண்ணு அதே சொல்லி கிண்டல் அடிக்கும் அந்த ஃபீமேல் புரோட்டகனிஸ்ட். தேர் மேரேஜ் ஏன்னா அவன் வந்து இந்த பொண்ண வந்து ஏதோ நீ இந்த வீட்ல இருக்கிற ஒரு பொருள் அந்த மாரி தான் பாப்பாப்ல. நீ லேட்டா வந்தா என்ன ஏது? நீ என்ன சீக்கிரம் உடம்பு சரியில்ல எதுவுமே கேட்க மாட்டாரு. அதான் ஆனா ஹி லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல், வெரி ஹேண்ட்சம். பட் அந்த பொண்டாட்டிய வந்து அந்த மதிக்கலாம் தெரியாது. பாட்டுக்கு இரு போ அப்படின்ட்டு போறவரு. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு வினோத ஹேபிட் இருக்கும். ஷூவா வாங்கி போடுற ஹேபிட் இருக்கும் இந்த பொண்ணுக்கு. வித்தியாசமான ஷூஸ், ஹீல்ஸ், பம்ப்ஸ் ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹீல்ஸ் எல்லாம் வாங்கும். ஸோ திஸ் இஸ் தேர் மேரேஜ். இந்த ஸ்கூல்ல வந்து ஆடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கும்.
அந்த பொண்ணு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் தான் ஒரு டீச்சர் கூட வந்து ரொம்ப இன்டிமேட்டா இருந்த மாதிரி ஸ்கூல் நெடுக தகவல் பரவும். பட் அது உண்மையா இருக்காது. அந்த டீச்சர் வந்து ஜெனுவினா அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா, அந்த பிள்ளையோட அப்பா வந்து சில மாதங்களுக்கு முன்னாடி தவறியிருப்பாரு. கொஞ்சம் காலப்போக்குல தான் அவர் தவறல. அவர வந்து இந்த பிள்ளையும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து குடிச்சுட்டு ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பாரு. எப்பயுமே குடிச்சுட்டு டார்ச்சர் தான் பண்ணிட்டு இருப்பாரு எல்லாரையும். படிக்கட்டுல ஒரு நாள் வழக்கம் போல குடிச்சுட்டு சாமிக்கு இருக்கப்ப லைட்டா அப்படி தள்ளியிருப்பாய்ங்க. அவர் கீழ விழுந்து செத்து போயிருவாரு. ஸோ அது அது இது எல்லாமே சேர்ந்து அந்த பொண்ணு ஒரு மாரி டவுனா இருக்கும். ஸ்கூல்ல அந்த பொண்ண புல்லி பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த பொண்ணும், நேட்டும் ஒரு அஃபேர ஸ்டார்ட் பண்றாங்க. இது ஏவாக்கு தெரிய வருது. ஒரு கட்டத்துல வந்து ஒரு கொலை நடக்குது. யார் யார கொலை பண்ணா? என்ன நடந்தது அதுக்கப்புறம்? அந்த அதாவது இந்த புக்குடைய எண்டிங் வந்து நம்ம படிச்சுட்டு நம்மளே ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு, "என்னது?" அப்படிங்கிற மாரி நமக்கு இருக்கும். ஐ வுடன்ட் சே திஸ் இஸ் த பெஸ்ட் ஆஃப் ஹர் ஒர்க்ஸ் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களுடைய மாஸ்டர் பீஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஆவரேஜ் தான். ஸோ ஐ வுட் சே திஸ் இஸ் ஓகே. நீங்க வந்து அந்த ஆத்தர பத்தி படிக்கணும் அப்படின்னா, ஐ வுட் கிவ் இட் ஆன் அ ஸ்கேல் ஆஃப் 10 ஐ வுட் ஜஸ்ட் கிவ் இட் 5.5 ஆர் 6 ஏன்னா அவ்வளோதான். எ அந்த சஸ்பென்ஸ் பில்டப் பண்ணி ஒரு அழகா எடுத்துட்டு போறது தான் அவங்களுடைய ஹைலைட். அந்த சஸ்பென்ஸ பில்ட் பண்ணி ஒரு கடைசில வந்து ஒரு ஒரு வேற ஒரு மாதிரி இருந்தது. ஒன் ட்விஸ்ட் வாஸ் தேர். பட் அந்த ட்விஸ்ட்டே நமக்கு ஒரு 5, 10 நிமிஷம் கழிச்சு தான் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ரீட் சம்திங் அந்த ஆத்தர பத்தி நான் படிச்சு பார்க்கணும் அப்படின்னா, ஐ வுட் ரெக்கமெண்ட் ஹவுஸ்மேட் சீரிஸ். நெவர்லேன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. அதுவும் நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டுருக்கேன். அண்ட் ஐ எம் எட் டூ ஸ்டார்ட். அத நான் படிப்பேன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோல வந்து நான் சொல்ற புத்தகங்கள். அண்ட் ஹவ் டு யூ லைக் திஸ் வீடியோன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர், கமெண்ட் டு அவர் சேனல். வேற என்ன மாரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. அண்ட் உங்களுடைய 2025 ரீடிங் எப்படி போய்க்கிட்டு இருக்கு? பிளான் பண்ணபடி போயிட்டு இருக்கீங்களா? நம்ம வந்து இந்த சின்ன செட்டப்ல யூஸ் பண்ணுவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகம். 52 வாரம் 52 புத்தகம் முடிஞ்சிருச்சு. கோவிட் அப்பல்லாம் சொன்னாங்க இல்ல. 21 நாள், ஒரு நாளைக்கு 50 பக்கம் கொண்ட புத்தகம். 21 நாள் 21 புத்தகங்கள். I believe it were true. Yeah. So yeah, thanks so much for choosing to watch this video and thank you for watching. Thank you.